ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வந்து பெயிண்ட் பேலட் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் நான் பண்ணுறதுக்காக ஒயிட் சிமெண்ட் எடுத்திருக்கேன். சிமெண்ட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒயிட் சிமெண்ட்டு தான் கிடையாது, சாதாரண சிமெண்ட்டு கலர் சிமெண்ட் இருக்கும்ல, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒயிட் சிமெண்ட் இருந்துச்சுன்றனால நான் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக சிமெண்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேலட் வந்து வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து சிமெண்ட் அதிகமாக எடுக்காதீங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா வந்து சிமெண்ட் வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் நிறைய எடுத்துட்டிங்கன்னா வெயிட் அதிகமாகிடும். அதனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பிளேட் எடுத்து அதில் வந்து நான் கோகனட் ஆயில் இருக்கும்ல, அதை வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி ஆயிலை தேய்ச்சி விடும்போது நம்ம சிமெண்ட்டை ஊற்றிட்டதுக்கப்புறம் காஞ்சிட்ட பிறகு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி மேலே வந்து ஆயில் யூஸ் பண்ணுறேன். இப்போ போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து அந்த சிமெண்ட் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேட் ஃபுல்லாக வந்து இந்த சிமெண்ட் இருக்கிற மாதிரி அந்த ஸ்பூனை வச்சு எல்லா இடத்துக்கும் அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க, ஓகேவா? இப்போ போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் தேவையோ அந்தளவு வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி விட்டுடுங்க. நான் வந்து இந்த பிளேட்டோடைய ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அந்தளவு வேணும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபுல்லாகவே அந்த பிளேட் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த மாதிரி தட்டையாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மூடி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி மூடி. அதுக்கப்புறம் குட்டி குட்டி மூடி நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி காலியாக போன பெயிண்ட் டப்பாவில் இருக்கிற மூடியை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி மூடி இல்லைன்னா வாட்டர் கேன் மூடி இருக்கும்ல, அந்த மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த டானிக் பாட்டிலெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். அந்த மாதிரி சின்ன சின்ன மூடியாக இருக்கிற மாதிரி ஒரு 10-15 மூடி கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோ பெருசில் பெயிண்ட் பேலட் தேவைப்படுதோ அந்தளவு வந்து மூடி நிறைய எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து அதுலேயுமே வந்து நம்ம ஆயில் வந்து மேலே அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம இந்த சிமெண்ட்டு வந்து ஊற்றி வச்சுருக்கோம்ல ஒரு பிளேட்டில், அதுக்குள்ளே வந்து இந்த மூடியை வைக்க போகிறோம். அதோட அச்சு வந்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கணும். காஞ்சிட்ட பிறகு எடுத்துட்டோம்னா அப்படியே நம்மளுக்கு அதோட அச்சு கிடைக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பெரிய மூடியை வந்து ஒரு சென்டரில் இந்த மாதிரி அதோட நடுவில் வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன மூடி எல்லாத்தையும் அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்படியே வச்சு, அதாவது அந்த நடுவில் வச்சுருக்கோம்ல அதை சுற்றி அப்படியே வச்சுக்கிறேன். நல்லா வச்சுட்டு அழுத்தி விட்டுடுங்க. மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கனமாக இருக்கிறதுக்கு சின்ன சின்ன கல் நம்ம வந்து வச்சுட்டு அப்படியே நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்படி பண்ணும்போது அதோடைய அந்த மெஷர்மெண்ட் வந்து அப்படியே அந்த கீழே இருக்கிற இதில் வந்துடும். அப்போ வந்து நம்ம இந்த மூடி அது எல்லாமே எடுத்துகிட்ட பிறகும் கூட அதோட அச்சு மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த சிமெண்ட்டில் கிடைக்கும். அப்போ அது பார்க்குறதுக்கு நேச்சரான ஒரு பெயிண்ட் பேலட், நம்ம கடையில் வாங்குகிற பேலட் மாதிரியே கிடைக்கும். நான் அந்த ஒரு ஐடியாவில் தான் செஞ்சேன். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சிட்டு எடுத்துட்டதுக்கப்புறம் பார்க்கலாம், ஓகேவா? இப்போ இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கூழாங்கல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து ஒவ்வொரு இதுக்கும் நான் நடுவில் வந்து போட்டு வச்சுறேன். அப்போ கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். காஞ்சிட்ட பிறகு நல்லாவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழி குழியாக கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ வந்து சிமெண்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது காஞ்சிட்ட பிறகு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நம்ம காலையில் பார்க்கலாம். இப்போ நல்லா காய வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தேன், எப்படி வருமா என்னென்னு பயமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற மூடியெல்லாம் நான் எடுத்து பார்த்தேன். ஈஸியாக வந்து எனக்கு வந்துடுச்சு. அதோடைய டெக்ஸ்சர் அப்படியே எனக்கு கிடச்சிருச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம எடுத்தும் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. இதுக்கு காரணம் அந்த எண்ணெய் நம்ம தேய்ச்சோம்ல, ஒவ்வொரு மூடியிலும் நம்ம அந்த எண்ணெய் தேய்ச்சி வச்சுருந்தோம். ஏன்னா அந்த எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கும் போது ஈஸியாக அது அப்படியே கிளநிட்டு வந்துடும். இது எண்ணெய் தேய்க்காமல் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே அதில் பிடிச்சிக்கும், வராது. இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மூடி எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற ஒரு பிளேட் மாதிரியே இருக்கும். நம்ம வந்து பிளாஸ்டிக் பிளேட் வாங்கியிருப்போம், பட் இது வந்து சிமெண்ட்டில் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பார்த்தீங்களா? எல்லாத்துலேயுமே நம்ம அந்த ஒவ்வொரு மூடிலையும் அந்த பிளேட்லேயும் எல்லாத்துலேயும் எண்ணெய் தேய்ச்சோன்றனால ஈஸியாக நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே தண்ணி பட்டால் கூட எதுவுமே ஆகாது, நம்ம நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து நல்லா இருக்குது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். செகண்ட் மெத்தடுக்கு அதே தான். அந்த மூடி நம்ம யூஸ் பண்ணோம்ல, அந்த மூடி எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அந்த மூடி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒட்ட போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த மூடி எல்லாமே தேவைப்படுது, பெயிண்ட்டுக்கு வந்து மூடி வேணும் அப்படின்னா மூடி எடுத்து டெக்ஸ்சர் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் மூடியை வச்சுக்கலாம். சிமெண்ட்டில் பண்ண போகிறீங்கன்னா. அப்படி எனக்கு சிமெண்ட் இல்லை, இந்த மூடி மட்டும் தான் இருக்குன்னா இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ஒரு சிடி கேசட் எடுத்து சிடி கேசட்டுக்கு மேலே வந்து நான் இந்த மூடியை சென்டரில் வச்சு ஒட்டிட்டு மிச்சம் இருக்கிற அந்த சின்ன சின்ன மூடி எல்லாத்தையும் அதோட சைடில் வச்சு ஒட்ட போகிறேன். இது வந்து மூடி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறவங்க செஞ்சு பாருங்கள். அப்படி மூடி எக்ஸ்ட்ரா இல்லை, பட் வந்து சிமெண்ட் வந்து நிறைய இருக்குன்னா அந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே? இப்போ நான் வந்து அந்த மூடி எல்லாத்தையும் எடுத்து சென்டரில் பெரிய மூடியை ஒட்டிட்டு அதோட சைடில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மூடி எல்லாத்தையும் சுற்றி ஓட்டுறேன்.
இன்னும் கொஞ்சம் பெயிண்ட் பேலட் பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து கீழே சிடி கேசட்டுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பெரிய பெரிய மூடி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். எனக்கு இந்த சைஸ் ஓகே அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் இதை வச்சு ஒட்டியிருக்கேன். ஓகே, இல்லைனா நீங்கள் வாட்டர் கேன் மூடியை கூட இந்த மாதிரி சுற்றி வச்சு ஒட்டிக்கலாம். இந்த பேலட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுவுமே வந்து பிளாஸ்டிக் பேலட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மெத்தட்க்கு நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதுவுமே நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் 3வது மெத்தடுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி கேனில் மேலே மூடி வரும்ல, அதுதான். இதில் வந்து நான் 4 பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். 4 நிறைய பீஸ் இருக்குது, பட் 4 பீஸில் தான் நான் வந்து ஒன்றா சேர்த்து செய்ய போகிறேன். எதுக்காகனா இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த மூடி, அதனால் 4 பீஸை மட்டும் ஒன்றா சேர்த்து வச்சு நான் இந்த ஷேப்பில் இப்போ நான் வச்சுருக்கேன்ல, இந்த ஷேப்பில் வந்து ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய வந்து ஒட்டிக்கலாம். பட் வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குன்றனால 4 மூடியை மட்டும் நான் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு ஒட்டுறேன். கொஞ்சம் நிறைய பெயிண்ட் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். பெயிண்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். சும்மா ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி அந்த 4 முடியும் இப்படி வச்சு ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான மெத்தட். இதுவுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். பட் அந்த சிமெண்ட்டில் பண்ணுறது மட்டும் ஒரு நாள் மட்டும் காய வைக்கிற மாதிரி வரும். ஓகே, சிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிமெண்ட்டில் ரெடி பண்ணோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிமெண்ட்டில் பண்ணது. கொஞ்சம் வெயிட்டுமே கம்மியாக இருந்துச்சு. அந்த பேலட் வந்து பார்க்குறதுக்குமே அழகாக இருந்துச்சு. அதுமாதிரி சென்டரில் பெரிய குழி, அதுக்கப்புறம் சைடில் குட்டி சின்ன குழியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இதில் என்ன செக் பண்ணுறது இருக்குது, இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பெயிண்ட் ஊற்றிட்டு நான் வந்து இந்த மாதிரி அடிச்சிட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம கழுவி பார்க்கலாம் எப்படி வந்து நல்லா ரிமூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெயிண்ட் வந்து அதுலேருந்து வந்துடுதான்னு சொல்லிட்டு நம்ம கழுவி பார்க்கலாம். ஆனால் வந்து தண்ணிலாம் பட்டால் அது ஊறி போகிறதுக்குலாம் சான்ஸே இல்லை. ஏன்னா அந்த சிமெண்ட் காஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணி அந்த துணியை வச்சு துடைக்கிறேன். இது நல்லா தான் போகுது. கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா நல்லாவே எல்லாமே வந்து போயிடுது. இப்போ நான் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டேன், பார்த்திங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. கொஞ்சம் அங்கே தெரிஞ்சிச்சுன்னா அதே கலர் அந்த இடத்துல யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பேலட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எதுவுமே ஆகாது. ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், தண்ணி காஞ்சிட்ட பிறகு தண்ணி ஊற்றினாலும் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு. தெரியாதவங்களுக்காக நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன். எதுவுமே வந்து ஆகாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து தண்ணி எடுத்தாச்சு. இதோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பீங்கான்னு இருக்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு இருந்துச்சு. இதை பார்த்து பொறுமையாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், சரியா? நம்ம இதை அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், பெயிண்ட் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால அது அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஆகாது. பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு. இப்போ செகண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணோம்ல, அதையும் வந்து நம்ம கொஞ்சமாக சென்டரில் பெயிண்ட் ஊற்றிட்டு பார்த்துருக்கேன். அதுவுமே அழகாக இருந்துச்சு. இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. சும்மா தண்ணி ஊற்றி விட்டுட்டோன்னா, லைட்டாக ஒரு துணி வச்சு துடைச்சிட்டோன்னா ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். இந்த பேலட்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதையுமே கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியும் கூட. குட்டீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த பேலட் பண்ணிடலாம். சிமெண்ட் இல்லை, அதே மாதிரி சிமெண்ட்டில் செஞ்சது எங்களுக்கு செய்ய தெரியலன்னு சொல்கிறீங்கன்னா அந்த செகண்ட் மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸி. தேர்ட் மெத்தட் அதை விட ரொம்ப சிம்பிள். அது வந்து சும்மா 4 மூடியை மட்டும் வச்சு ஒட்டியிருக்கோம் இல்லையா? எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நான் சிம்பிளில் தான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த 3 மெத்தடுமே ட்ரை பண்ணலாம். இந்த 3 இதில் உங்கள்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த பேலட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த 3 மெத்தடுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த 3வதாக இது எடுத்தோம்ல, அதுலேயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதையுமே வந்து கழுவிட்டேன். அதுவுமே வந்து அழகாக போயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இதை போய் கடையில் நம்ம வாங்கிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.